இப்போ வந்து இரு கரம் கூப்பி ஏன் வணங்குறாங்க அப்படின்னா அது வந்து பணிவு. ஏத்தால் நிற்கிறவரை நம்ம உயர்வாக நினைக்கிறோம். உங்களை விட நான் கீழான ஆள். இப்போ இதுக்கு என்ன உதாரணம் நான் சொல்கிறதுக்குன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ண வர்றார். இப்போ என்ன வந்து ஒருத்தர் கொலை பண்ண வர்றாருன்னா நான் அவர்கிட்ட என்ன சொல்லுவேன், ஐயா என்னை விட்டுருங்க அப்படின்னு 2 கையெடுத்து கும்பிடுறோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பெரிய ஆள், நான் கீழே, உங்களுக்கு கீழே. பணிவை வெளிப்படுத்தும் விதமாக தான் நான் உங்களை என்னுடைய பணிவை ஏற்றுக்கோங்க, நான் உங்களோட பெரிய ஆள் கிடையாது, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் வந்து ரொம்ப எளிமையானவன், இயலாதவன். என்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தும் விதமாக தான் இரு கையை கூப்பி நம்ம வணங்குறோம். ஒரு கடவுள் முன்னாடி, கடவுளை வந்து இப்போ பொம்மைகளாக இருக்கிற அந்த கடவுள் இருக்காங்களா, அவங்க முன்னாடி ஏன் இரு கையை கூப்பி வணங்குறாங்க அப்படின்னா, கடவுளே உங்கள் முன்னாடி நான் என்ன ஒன்றும் இல்லாதவன், ஒரு எளிமையான ஆள், இயலாமையை உணர்கிறேன். உங்கள் முன்னாடி நீங்கள் தான் எல்லாம் வல்லவர், உங்கள் முன்னாடி நான் ஒரு இயலாமையை உணர்கிறேன். இப்போ 2 கையை சேர்த்தாச்சுன்னா இயலாமையின் வடிவம் தான் இந்த 2 கையை சேர்க்குறோம். சேர்த்தா ஒரு வேலையும் உங்களால் செய்ய முடியாது. இந்த 2 கையை சேர்த்துட்டிங்கன்னா உங்களால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் எதுவும் முடியாது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் 2 கையை சேர்க்குறோம். நான் உங்கள் முன்னாடி நீங்கள் யாரை கையெடுத்து கும்பிட்றீங்களோ அவங்க முன்னாடி நான் ஒரு இயலாமையை உணர்கிறேன், எளியவனாக நான் என்னை உணர்கிறேன், நீங்கள் தான் பெரிய ஆள். பாருங்கள் 2 கையும் சேர்த்துட்டேன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றாங்க. இப்போ ஒருத்தர் வந்து கொலை பண்ண வர்றாரு, அப்போ 2 கையெடுத்து ஐயா என்னை விட்டுருங்க அப்படின்னு கும்பிட்றோம்ல. என்ன அர்த்தம்? 2 கையும் சேர்த்துட்டேன், நீங்கள் தான் பெரிய ஆள், நான் உங்களுக்கு முன்னாடி எதுவும் செய்ய முடியாது, உங்களுக்கு எதிராக எதுவுமே நான் செஞ்சுக்கிட மாட்டேன், தயவுசெய்து என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறோம். அதனால் கையெடுத்து கும்பிட்றதுக்கான அர்த்தங்கிறது என்ன? இதுதான். 2 கையும் சேர்த்துட்டா நம்ம எந்த வேலை செய்யணும்னாலும் இந்த கை தனித்தனியாக இருக்கணும், அப்போ தான் ஒரு வேலையை செய்ய முடியும். இந்த 2 கை சேர்த்துட்டா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. சாப்பிட முடியாது, ஒரு தண்ணீர் குடிக்க முடியாது. தண்ணீர் கூட இப்படி வாய வச்சு குடிச்சிடலாம், சாப்பிட்ற கூட வாய வச்சு குடிச்சிடலாம், ஆனால் ஒரு வேலை செய்ய முடியாதுல்ல. ஒரு 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 வேலை, ஒரு தண்ணி கேனை தூக்க முடியுமா அல்லது எழுத முடியுமா? எந்த இதுவுமே செய்ய முடியாது. அப்போ அதனால தான் 2 கையை சேர்க்கறது மூலமாக நான் ஒரு இயலாமைக்குள்ளே போகிறேன். ஏத்தால நிற்கிறவர் வந்து அவர் நீங்கள் தான் பெரிய ஆள், உங்கள் முன்னாடி நான் ஒரு இயலாமையை உணர்கிறேன், என்னை இயலாதவனாக நான் உங்கள் முன் காட்டிக்கொள்கிறேன், நான் என்னை எளிமையானவனாக உங்கள் முன் காட்டிக்கொள்கிறேன், பாருங்கள் எங்கள் 2 கையும் சேர்ந்துருக்கு, என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ யாராவது அடிக்க வராங்க, கொலை பண்ண வராங்கன்னா அப்போ கையெடுத்து கும்பிட்டு ஐயா என்னை விட்டுருங்க, பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் எதுவுமே செய்ய இயலாதவனாக இருக்கிறேன், என் கை 2ம் சேர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது நான் உங்களை திருப்பி தாக்க முடியாது, நான் உங்களுக்கு எதிராக எதுவும் பேச முடியாது, நீங்கள் தான் இப்போ பெரிய ஆள், தயவுசெய்து என்னை விட்டுருங்க, என்னை வந்து அடிக்காதீங்க, என்ன கொல்லாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. அதனால் கையெடுத்து கும்பிட்றதுங்கிறது வந்து ஒரு பணிவை வெளிப்படுத்துகிற, எழுத்தால் இருக்கிறவங்கள வந்து நம்ம உயர்த்தி நம்மளை நாம் தாழ்த்தி கொள்கிற ஒரு ஒரு நிலை தான் அது. அப்போ யாருக்கு நீங்கள் முதல்ல வணக்கம் வைக்கிறீங்க? வணக்கம் வைப்பதாக இருந்தால் யாருக்கு? உங்களை விட பெரியவங்களுக்கு நீங்கள் சிறியவர்கள் தான் முதலில் வணக்கம் வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அதை பார்த்துட்டு தான் பெரியவங்க வணக்கம் வைப்பாங்க. அதனால் வந்து சிறியவர்கள் முதல்ல யாருக்கு வணக்கம் வைக்கணும்னா, சிறியவர்கள் வந்து பெரியவர்களுக்கு முதலில் வணக்கம் வைக்க வேண்டும், பெரியவர்கள் அதன் பிறகு தான். இப்போ சிறியவர்கள் வந்து பெரியவர்களுக்கு வணக்கம் வைக்கல அப்படின்னா பெரியவர்களும் வணக்கம் வைக்கக்கூடாது. அப்போ அதுதான் மரியாதை பெரியவர்களுக்கு. அதனால் பெரியவர்கள் ஏன் வணக்கம் வைக்கிறாங்க? இப்போ சிறியவர்கள் வந்து பெரியவர்களை பார்த்து உங்கள் முன்னாடி நான் எனது இயலாமையை உணர்கிறேன் அப்படின்னு வணக்கம் வைக்கிறாரு. நான் உங்களை விட தாழ்வான இடத்துல இருக்கேன், உங்களை விட நான் சின்ன ஆள் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த 2 கையும் சேர்த்து ஒரு வணக்கம் வைக்கிறாரு. சரி, அப்போ பெரியவர்கள் அதற்கு பதிலாக அவரும் வணக்கம் வைக்கிறார். என்ன வைக்கிற? உங்கள் பணிவை நான் ஏற்றுக்கிறேன், உங்களுடைய அன்புக்கு முன்னாடி நானும் வந்து ஒன்றுமில்லாதவன் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கலாம். ஆனால் இது 2 கையும் சேர்த்துக்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இப்போ வந்து இதுவே வந்து ஜப்பான்காரங்கன்னா அவங்க 2 கையை சேர்க்குறாங்களா என்னன்னு தெரில, ஆனால் குனிகிறாங்க, குனிஞ்சு வணக்கம் சொல்கிறாங்க. அதுவும் கூட ஒரு குனிஞ்சு அது ஒரு இயலாமை, பணிவு, ஒரு தன்னை தாழ்த்திக்கிறது, அதுதானே அர்த்தம். அதனால் அது நல்ல விஷயம். அது சொல்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். கையெடுத்து கும்பிட்றாங்க, ஐயா என்னை விட்டுருங்க, நான் புள்ள கட்டிக்காரன், என்னை விட்டுருங்க, என்னை அடிக்காதீங்க, என்னை கொலை பண்ணாதீங்க அப்படின்ட்டு இந்த 2 கையும் ஐயா என்னை விட்டுருங்க அப்படின்னு இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஐயா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்படி இருக்கிறவன் எது வேணாலும் பண்ணுவான். ஏன்னா 2 கை தனித்தனியாக இருக்குது, திருப்பி அடித்தாலும் அடிப்பான். ஆனால் 2 கையும் சேரும்போது எதுவுமே செய்ய முடியாது. பாருங்கள், என் 2 கையும் சேர்ந்துருக்கு, உங்களுக்கு எதிராக நான் எதுவுமே செஞ்சுவிட மாட்டேன், உங்களை நான் அடிக்க மாட்டேன், திரும்ப எதுவுமே பண்ண மாட்டேன், தயவுசெய்து என்னை விட்டுருங்க, என் கை 2 கையும் சேர்ந்துருக்கு, அப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியாது. தனித்தனியாக இருந்தால் தான் என்னால் எதுவும் செய்ய முடியும். இந்த கையில் ஒரு கல் எடுத்து உங்கள் மேலே நான் அடிப்பேன்
அல்லது ஒரு கட்டையை எடுத்து உங்கள் மண்டையில் அடிப்பேன். இப்போ பாருங்கள் என் கை 2 கையும் சேர்ந்துருக்கு. இப்போ வந்து போலீஸ் வந்தாங்கன்னா 2 கையும் தூக்குங்க அப்படிம்பாங்க. இப்படி காட்டினா என்னது, அவரால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறனால இப்படி தூக்குங்க அப்படிம்பாங்க. இப்படியும் வைக்கலாம். 2 கையும் கும்பிடு அப்படின்னு சொல்லலாம். போலீஸ்காரங்க வந்து யாராவது பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு திருடரே பிடிக்கிறாங்கன்னா 2 கையும் தூக்குன்னு சொல்ல வேண்டாம், 2 கையும் கும்பிடு, இப்படி கும்பிடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்பிட்டாலும் நீ எதுவும் செய்ய முடியாது. எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான், செய்யக்கூடாதுங்கிறதுக்காக, உன்னை தாழ்த்தி கொள்வதற்காக ஒருத்தர் முன்னாடி நீ உன் பணிவை வெளிப்படுத்தும் விதமாக 2 கையும் சேர்த்துரு. அதனால் 2 கையும் சேர்க்கறதுக்கான அர்த்தங்கிறது இதுதான்.